பானா காத்தாடி படத்தின் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஹீரோயினா அறிமுகமானவங்க நடிகை சமந்தா. ஆனா அதுக்கு முன்னாடியே கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்துல வெளியான வினை தாண்டி வருவாயா படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து தெலுங்கு போனவங்க அங்கதான் நடிகர் நாக சைத்தன்யாவும் மீட் பண்ண இவங்க 2 பேருக்குள்ளயும் காதல் மலர்ந்துருது. சோ இந்த காதல் தான் இப்போ பேரண்ட் சமூகத்தோட கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. அக்டோபர் மாதம் இவங்க 2 பேருக்கும் திருமணம். இது ஒரு 2 வருஷமா பெரிய நியூஸாவே இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில நடிகை சமந்தா அவங்க ஏகப்பட்ட படங்களை கையில வச்சிருக்காங்க. சோ இந்த படங்கள் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடகடன்னு ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் பொன்ராம் கூட்டணியில உருவாகிட்டு இருக்க படத்தோடைய ஷூட்ல இருக்காங்க சமந்தா. ரீசெண்டா இவங்க அந்த படத்துடைய ஷூட்காக எடுத்த ஒரு போட்டோ, ஹோம்லியா பாவடை தாவணி போட்டுட்டு எடுத்த போட்டோ பயங்கர வைரலா போயிருந்தது. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இவங்களுடைய போட்டோ ஷூட் பயங்கர செக்ஸியான ஒரு ட்ரெஸ்ல இவங்க போட்டோ ஷூட் கொடுத்ததும் கூட பயங்கர வைரலா போயிருந்தது. இந்த நிலையில சமந்தா எங்க போனாலும் மைக்க பிடிச்சிட்டு பின்னாடியே போறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு கேட்க சமந்தா பொண்ணு பயங்கர டென்ஷன் ஆகியிருக்காங்க. என்ன கேள்வி கேக்குறீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பீங்களான்னு கேக்குறீங்களே, ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட போய் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க டாக்டரா இருப்பீங்களா அப்படின்னு நான் கேட்பீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா விளாசி விட்டுருக்காங்க. சமந்தா பொண்ணு லேட்டா கேட்டாலும் கரெக்டா தான் கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.